ஒரு 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து, "என்னுடைய வேலைக்காரன் பிரச்சனையா இருக்கிறாருப்பா, நீங்க எப்படியாவது சுகமாக்குங்கன்னு" சொன்ன உடனே, அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், "நான் வந்து குணமாக்குவேன்." அந்த வார்த்தையினுடைய ஒரு அழுத்தத்தை பாருங்களேன். அதுதான் இங்கே மத்தேயு நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறது. 7வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, "நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்" என்றார். அதுக்கு 100க்கு அதிபதி வர வேணாங்கிறாரு. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கும்போது, இதனுடைய சரியான சத்தியம்லாம் எனக்கு புரியல. எதுக்கு இவரு இயேசு கிறிஸ்துவ வர வேணான்னு சொல்றாரு? என்ன இந்த மனுஷன் அதெல்லாம் நீங்கலாம் வர வேண்டாம். நானே ஒரு இடத்துல ஒரு அதிகாரத்துல இருக்கிறேன். நான் ஒரு ஆள போன்னு சொன்னா போறாரு, வான்னு சொன்னா வர்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவரு என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? அப்ப கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வாசிக்கும்போது தான், இதனுடைய சத்தியங்கள்லாம் புரிய வருது. ஆண்டவரே, நீங்க வந்து குணமாக்கணும்னு என்ன இருக்கு? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது குணமாயிரும். ஆனா, ஜெப எண்ணெய மட்டும் குடுத்து விட்டுருங்க. அந்த ஜெப எண்ணெய் இல்லாட்டி குணமாகாது. அப்படியே கூட அந்த மந்திரிச்ச கர்ச்சீப்பையும் பைபிள அப்படியே உங்க தலையில சுத்தி எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா, நான் அப்படியே வேலைக்காரன் தலையில போய் வச்சு விட்டுருவேன். அப்படி கர்ச்சீப்பையும் வச்சுருவேன். ஜெப எண்ணெயும் அப்படி போட்டு விட்டுட்டேன்னா, நல்லா குணமாயிரும். ஆனா, நீங்க இங்கிருந்து செஞ்சா போதும் அத. வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்ல. இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் இதில் தான் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த 100க்கு அதிபதி அங்கு ஏதோ சுகப்படுத்தி விட்ட விஷயத்தை மிகப்பெரியதாக மத்தேயு 100க்கு அதிபதி மூலமா வெளிப்படுத்தல. தேவனை அவர் எப்படி பார்க்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்றைக்கு நாம பல இடங்களிலே நம்மளுடைய நம்பிக்கையை பொருள்களில் வைக்கிறோம், நாள்களில் வைக்கிறோம், நேரத்தில் வைக்கிறோம், கர்ச்சீப்ல வைக்கிறோம், உப்புல கூட வச்சிருக்கிறாங்க. நெறைய பேர் ஆசீர்வாதத்திற்கு நம்பிக்கையாக காணிக்கையில் வைத்திருக்கிறார்கள். தேவன் மீது விசுவாசம் இல்ல. எதுல நம்பிக்கை இருக்கிறது? காணிக்கையில் நம்பிக்கை. கொடுத்தா தான் எனக்கு திரும்ப வரும் என்கிற விசுவாசம் நான் கொடுக்கிற காணிக்கையின் மீது இருக்கிறது, தேவன் மீது இல்ல. எனக்கு அன்பானவர்களே, நாம செய்கிற எந்த செயலின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. தேவனுக்கு கூலிக்காரர்களாக நாம இல்ல. ஏதாவது ஒன்றை செய்து அதற்கு பிரதிபலனாக நாம் ஒன்றை பெற்றுக்கொண்டால் நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? கூலிக்காரர்கள், வேலைக்காரர்கள். வேலை செய்கிறவனுக்கு வருகிறது என்னன்னு எண்ணப்படும்? ஊதியம் என்று எண்ணப்படும். கூலி என்று எண்ணப்படும். அது என்னவா எண்ணப்படாது? கிருபையா எண்ணப்படாது. அதனால தான் நாங்க எந்த வேலையும் செய்வதில்லை. இப்ப தெரியுதா? நாங்கெல்லாம் கிருபைக்கு கீழா இருக்கிறதுனால எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக சுற்றிக் கொண்டிருக்கிறவர்கள். இல்ல. நாம் தேவனுக்கு எல்லா விதத்திலும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கூலி வாங்கக்கூடிய அந்த வேலையாளாக இல்ல, அதற்கு மேற்பட்ட குமாரர்களாக இருக்கிறோம். தகப்பனுக்கு ஊழியம் செய்கிற குமாரர்களா இருக்கிறோம். என்ன வித்தியாசம்? தகப்பனிடத்துல வேலை செய்கிற வேலைக்காரர்கள் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வேலை செய்வாங்க. சம்பளம் குடுக்கலன்னா எதிர்த்து சண்டை போடுவார்கள். ஆனால் தகப்பனுக்கு கீழ இருக்கிற குமாரன் இரவு பகல் பாராமல் எந்த டைமுன்னு பார்க்க மாட்டாரு. நைட்டு திடீர்னு 12 மணிக்கு தகப்பன் கூப்பிட்டாலும், "நான் போய் பார்க்குறேன்ப்பா கம்பெனிய. இத நான் சரி செய்து விடுகிறேன். இந்த லக்கேஜ நான் இறக்கி வச்சிடுறேன்." வேற எந்த வேலைக்காரரிடத்திலும் சொல்ல முடியாது. தகப்பன் பிள்ளை இடத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்காக எனக்கு சம்பளம் குடு என்று மகன் அந்த இடத்துல கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைய வேணா கேட்கும். எனக்கு 50 காய்ச்சி குடுங்க. அப்பத்தான் நான் போய் என்ன பண்ணுவேன்? பூண்டு வாங்கிட்டு வருவேன். நம்ம எல்லாம் அந்த காலத்துல அப்படி டிமாண்ட் பண்ணி போன ஆட்கள் தான். அந்த மிச்ச காசுக்காகவே கடைக்கு போய்க்கிட்டு இருப்போம். ஆனா அப்ப நமக்கு தெரியல. ஆனா ஒரு மெச்சூரிட்டி வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னா, ஒரு தகப்பனுடைய பிள்ளையை போல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு அது புரிந்து விட்டது. ரைட், ஓகே. ஆண்டவர் எனக்கு கூலியாக அல்ல, கிருபையாக எல்லாவற்றையும் செய்கிறார். நான் செய்த செயலுக்கு மட்டும்தான் அவர் கூலியாய் தருகிறார். அது ஒரு சட்டமா வச்சிருந்தாருன்னா, நீங்கள் நான் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருப்போம்? திருவோடு வைத்துக் கொண்டேன். அது ஓடுன்னு சொன்னா சாதாரணமா. அதனால அதுக்கு ஒரு மரியாதையான பேர் இருக்கிறது. என்ன ஓடு? திரு ஓடு. உண்மை அதாங்க. நாம செஞ்ச வேலைக்கு மட்டும் தேவன் கூலி தருகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். கொரோனா காலத்துல அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர் கிடைக்காம எத்தனையோ பேர் செத்து போனாங்க. அந்த 1 மணி நேரம் ஆக்ஸிஜன் சிலிண்டருக்காக ஆயிரக்கணக்குல சில பணக்காரர்கள் செலவழிக்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா பிறந்ததிலிருந்து நாம தேவனுடைய ஆக்ஸிஜன் சிலிண்டரை உறிஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு அமௌண்ட்ட போட்டு நம்மகிட்ட வசூல் பண்ணா, நீங்களும் நானும் அந்த திருவோட்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்படுவோம். அது கூட நம்ம கையில மிஞ்சாது. தேவன் எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார். அதனால எதையாவது ஒன்ன செஞ்சுட்டு பிரதிபலனை எதிர்பார்க்கிறது என்பது நன்றி கெட்டத்தனம். நான் இன்னும் தேவனை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியர்கள்ப்பா. நாங்கள் எங்கள் கடமையை மாத்திரம் தான் செய்யும். நீங்க பார்த்து பண்ணுங்க. நீங்க தான்
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் தாழ்மை இருக்க வேண்டும். அங்க போய் உரிமை பாராட்டிக் கொள்ளுகிறதில்ல. ஆனால் தேவன் என்னை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். ஆனா என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் என்னை தாழ்த்தக்கூடியவனா இருக்கிறேன். ஏன்னா நான் உணர்ந்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவனை எந்த அளவுக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி உயர்வான ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. அவருடைய விசுவாசம் எல்லாமே தேவன் மேல் இருந்தது. ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும். இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். நீங்க இங்கிருந்து நடந்து போயோ, பஸ்ல ஏறி போயோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியர்கிட்ட போய் ஜெபிச்சா நடந்துவிடும், அங்க போனா நடந்துரும், இங்க போனா நடந்துவிடும் என்று நினைக்கிற அந்த நினைப்பே நம்மளுடைய விசுவாச சீர்கேட்டை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவினிடத்துல போய் நீங்க ஒரு வார்த்தை சொல்லு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்துல எப்படி கேட்கிறது? எங்க போனா இயேசு கிறிஸ்து இருப்பாரு? எந்த இடத்துல போய் கேட்டா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல விஎல்பில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு குழந்தை இயேசு திருத்தலம் இருக்கிறது. அப்ப எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன? இயேசுவிடம் கேட்டால் நடக்காது. ஆனால் குழந்தை இயேசுவிடம் கேட்டுவிட்டால், அது உடனடியாக நடந்துவிடும். ஏன்னா குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது. அது கையில இருந்து ஈஸியா என்ன பண்ணிரலாம்? ஏமாற்றி வாங்கி விடலாம். அந்த நெனப்புல நாங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்கோமோ என்னமோ நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு குழந்தை இயேசுவே எங்களுக்கு எதையாவது செய்யுங்கன்னு அது முன்னாடி போய் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது. இன்னைக்கு எங்க போய் கேட்கிறது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து எங்கும் இருக்கிறார். நீங்க எங்கேயுமே போ தேவையில்ல. இருந்த இடத்துல இருந்துகிட்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் சுகமாவோம். அல்லது உமக்கு சித்தம் உண்டா ஆண்டவரே, நாங்கள் சுத்தமாவதற்கு முடிஞ்சு போச்சா இல்லையா? இதுல வேற எதை நீங்கள் கொண்டு வந்து என்ன வைக்க முடியும்? இங்க இடையில எதையும் கொண்டு வர முடியாது. எந்த பொருளையும் கொண்டு வர முடியாது. எந்த கர்ச்சீப்பையும் கொண்டு வர முடியாது. அப்புறம் ஏன் எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லி இருக்கு? அன்றைக்கு இருந்த ஒரு வழக்கம் அது. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேள பவுலோ அல்லது யாக்கோபோ இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? அவங்களுக்கு போய் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்து நல்லா ஜெபிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. கால் வலியா இருந்துச்சுன்னு சொன்னா, அயோடெக்ஸ் எல்லாம் வச்சு தேய்ச்சு விட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. நாம என்ன பண்ணியிருப்போம்? மூவையும் அயோடெக்ஸையும் புனித பொருளாய் மாற்றியிருப்போம். அன்றைக்கு எண்ணெய் என்பது அவர்களை பொறுத்தவரைக்கும் அது எல்லா மருத்துவத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஒரு விலையுயர்ந்த பொருளும் கூட. கொஞ்சம் ஞானமா இருக்கணும். நம்மளுடைய விசுவாசம் எண்ணெயில் அல்ல. என்னுடைய விசுவாசம் ஏன் ஜெபத்தில் கூட அல்ல. என்னுடைய விசுவாசம் தேவனிடத்தில் இருக்கிறது.